கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கனிவுள்ள ஒரு வாழ்க்கை, கனியற்ற ஒரு வாழ்க்கை. கனிவுள்ள ஒரு மரம் பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் காட்சியளிக்கும். கனியற்ற ஒரு மரம் பார்ப்பதற்கு இலைகள் இருந்தாலும் அது பலன் இல்லாமல் போகிறதுனால, கனி இல்லாமல் போகிறதுனால அதிகமாய் அக்கறையை யாரும் அதன் மேல் செலுத்த மாட்டார்கள். அது எஜமானுக்கு பிரயோஜனமாய் இருக்கவும் மாட்டாது. கர்த்தர் இந்த காலை வேளையிலே கனி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனியற்ற கிரியைகளோடு நாம் ஒத்து போகாமல், நம்மை கெடுக்கின்ற கிரியைகளோடு ஒத்து போகாமல் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். நிச்சயமாய் ஒரு கனி உள்ள தோட்டமாய் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை நம்முடைய எஜமான் மாற்றி நம்மை தேற்றி ஆற்றி உற்சாகத்தோடும் வெற்றியோடும் நம்மை நடத்துவார். ஒருபோதும் நீங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதீங்க. மாம்சத்தின் கிரியைகளுக்கு உடன்படாதீங்க. உலகத்தின் கிரியைகளுக்கு உடன்படாதீங்க. மனிதனுடைய துன்மார்க்க ஆவிக்கு ஒத்து போகாதீங்க. வஞ்சகமான ஆவிக்கு ஒத்து போகாதீங்க. குறுக்கு வழியிலே சம்பாத்தியத்தை சம்பாதிக்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஒத்து போகாதிருங்கள். உண்மையாய் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கரத்திலே இந்த காலை வேளையிலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும், நம்மை தாங்கும், நம்மை நடத்தும். கனியற்ற கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் மாம்சத்தின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வார்த்தைகளை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சத்ருவுக்கு எதிராய் நின்று செயல்படுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கு அருள் புரிவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசுவின் கிருபை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய மகிமையும் பிரசன்னமும் வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.